நின்றுச்சு. இன்னும் அடுத்த வாரம் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள கால் வந்து சரியாயிடும். மேக்ஸிமம் வந்து அவர் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்பார். ஓகே, கை வந்து இப்படி ஆடிட்டு இருக்கு இல்லையா, இந்த கோலை பிடிச்சி அவருக்கு கொண்டு வரணும், இப்படி நிறுத்தணும். அப்புறம் வந்து ஸ்டேபிளாக நிறுத்திக்கணும். ஆமாம், இப்போ இந்த ஒரு கை இப்படி ஆடிட்டு இருக்குன்னா இந்த கோலை பிடிச்சிக்கணும். அந்த கோலை இப்படி ஆடும் இல்லையா, ஒரு கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இருக்கு. அந்த கோலை வந்து நிறுத்தணும். அந்த நாபில அதை கொண்டு வரணும் மைண்ட்ல. அது ஏதாவது வந்து புதுதாகவும் ஃபர்ஸ்ட் கொடுத்து தள்ளி இருக்குங்க இல்லையா, ஆடி அவங்க தலையில எல்லாம் சொல்றாரு தள்ளி இருக்கு. அவரும் வேலையை பண்ணக்கூடாது, அது கவனமா இருக்கணும். அவரும் ஃபேஸுக்கு வந்துடக்கூடாது. வேணா ஏதாச்சும் ஹெல்மெட் போட்டுங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு மட்டும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணணும்னா இது திருப்பி நாளை ஆடுற கைக்கு இதை கொடுத்துருந்தா இப்படி ஆடு ஃபர்ஸ்ட். ஆனால் அவர் ஒரு வில் பவர் யூஸ் பண்ணி இதை திருப்பி இருக்கணும். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதுக்கு வரணும். அப்புறம் ரெண்டு கையில் ஆடணும், ரெண்டையும் இப்படி இருக்கணும். அப்புறம் அவர் இந்த மாதிரி மெதுவாக திருப்பம் ப்ராக்டிஸ், மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கையை இப்படி முடிச்சுட்டு இந்த பார்கல் பண்ணுற மாதிரி இது பண்ணணும். ஸ்ட்ரெயிட் இப்படி பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட் கை, ஷோல்டர் லெவலுக்கு கை இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கையை இப்படி பிடிச்சிட்டு மேலே இதுவும் ஷேக் ஆகும். ஆனால் அவர் வந்து மெதுவாக இப்படி இருக்கணும். இந்த கை இந்த கையில் இருக்கணும், இந்த கை இந்த கையில் இருக்கணும். இந்த காதில் வந்து இருக்கணும். இதை பண்ணணும். அதுக்கு இந்த சைஸுக்கு ஒரு தோல், இந்த லெக் சைஸுக்கு ஒரு லெக் சைஸுக்கு ஒரு இருக்கு சார், வீட்டில் இருக்கு. பெருசு வேணும் இல்லை, இருக்கு அந்த சைஸ் இருக்கு.